அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரஜப் பிறை 21 ஹிஜ்ரி 1445. 2 பிப்ரவரி 2024. தலைப்பு: இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலகப் பயணம். தலைப்பு: இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலகப் பயணம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் உயர்ந்தவனாகவும் மேலானவனாகவும் இருக்கிறான். உயர்ந்த வானங்களை நோக்கி தனது நபியை அவன்தான் அழைத்துச் சென்றான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். ஏனெனில் நேரான பாதையை காட்டுவதற்கான ஒளிவிளக்காக இறையச்சம் இருக்கிறது. ஆத்மாக்களுக்கு உயர்வை தருவதாக இருக்கிறது. பல சிறப்புகளை பெற்று தருவதற்கான காரணியாகவும் இருக்கிறது. ஆளுமைகளுக்கு வெற்றி தேடி தருவதாகவும் இந்த இறையச்சம் அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் தேடுவதிலேயே பெரும் நம்பிக்கை வைப்பதிலேயே ஆகச் சிறந்தது இந்த இறையச்சம்தான். பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினூ பிரசூலிஹி யுத்திக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மதிஹி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய இத்தூதரை முஹம்மதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு அவனுடைய அருளிலிருந்து 2 பங்கு கூலி கொடுக்கிறான். உங்களுக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆன் எனும் ஒளியையும் கொடுக்கிறான். அதன் பிரகாசத்தை கொண்டு நீங்கள் நேரான வழியில் செல்லலாம். உங்கள் குற்றங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் மகா கிருபையுடையவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் உண்மையாக நேசிப்பவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல இரவுகளில் ஓர் இரவில் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஊராகிய மக்காவில் இருந்தார்கள். அச்சமயத்தில் கும்மிருட்டை பிளந்து கொண்டு ஓர் ஒளி அந்த இரவில் இறங்கியது. ஆம், அதுதான் வஹியை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கைக்குரிய மலக்கு ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே ஆகச் சிறந்த படைப்பாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு கொள்ள இந்த மலக்கு வந்திருந்தார்கள். இது குறித்து விரிவான விளக்கத்தை இறைவன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்திஹி இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் தனது அடியாரை கஅபாவாகிய சிறப்புற்ற மஸ்ஜிதிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அதை சுற்றி நாம் அருள் புரிந்திருக்கிறோம். நம் அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். அவன்தான் நிச்சயமாக நன்கு செவியுறுபவன் மற்றும் உற்று நோக்குபவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தனது இறைவனும் எஜமானனுமாகிய அல்லாஹுவை காண்பதற்காக இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணை நோக்கி உயர்ந்து சென்றார்கள். இது மகத்துவமிக்க மாபெரும் ஓர் அதிசயமாகும். இதனை எந்த அறிவாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் மிக ஆழமாக நிறைந்திருக்கும் உண்மைகளை உடனடியாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் பேராற்றல் நிறைந்த இறைவனால் இதனை நடத்த முடியும் என்று உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டன. இந்த விண்ணுலக பயணத்தில் சென்ற இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பி ஏற்றுக்கொண்டனர். எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்:
மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. நம் தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறி விடவும் இல்லை, தவறான வழியில் செல்லவும் இல்லை. அவர் தன் விருப்பப்படியே எதையும் கூறுவதில்லை. இது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இதுதான் பேரதிசயமிக்க மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணமாகும். விண்ணை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆகச் சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினரை விண்ணில் இருந்த மலக்குமார்களும் நபிமார்களும் வருக வருக என உற்சாகமுடன் வரவேற்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கூறியதை பற்றி பின்வருமாறு ஹதீஸில் இடம் பெற்றுள்ளது. فانطلقت مع جبرائيل حتى أتينا السماء الدنيا قيل من هذا قال جبرائيل قيل من معك قيل محمد قيل وقد أرسل إليه قال نعم قيل مرحبا به ولنعم المجيء جاء. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சென்றிருந்தேன். நாங்கள் முதல் வானத்தை அடைந்தோம். யார் அது என்று அங்கு கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று மீண்டும் கேட்கப்பட்டது. அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரை அழைத்து வருமாறு ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று மறுபடியும் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்றார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விண்ணுலக பயணத்தை பற்றி கூறும்போது இவ்வாறு விவரிக்கிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஏனைய நபிமார்களை நேராக சந்தித்தார்கள் என்று எவ்வாறு சந்தேகப்பட முடியும்? கண்டிப்பாக அவர்கள் தமது சகோதர நபிமார்களை விண்ணில் சந்தித்திருக்கிறார்கள். முதல் வானத்திலேயே மனிதகுல தந்தையாகிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்துள்ளார்கள். நபி ஆதம் அவர்கள் நமது நபியை வாஞ்சியோடு வரவேற்று சலாமும் கூறினார்கள். அதற்கு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் சலாம் உரைத்துள்ளார்கள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டதை பற்றி பின்வருமாறு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. فوجد في السماء الدنيا آدم فقال له جبرائيل هذا أبوك فسلم عليه فسلم عليه ورد عليه آدم وقال مرحبا وأهلا بابني نعم الابن أنت. அந்த முதல் வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர்தான் உங்கள் தந்தை, இவருக்கு நீங்கள் சலாம் முஹம்மன் கூறுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறே அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மன் சலாம் கூற, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் முஹம்மன் சலாம் சொல்லிவிட்டு, அருமை மகனே வருக வருக, நீரே நல்ல புதல்வர், அருமை மகனே வருக வருக, நீயே நல்ல புதல்வர், உங்கள் வரவிற்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு வானமாக அழைத்துச் சென்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வானத்திலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என ஒவ்வொரு நபிமார்களையும் அவரவர்களின் வானத்தில் நேருக்கு நேராக சந்தித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கும் விதமாக பின்வருமாறு உற்சாகமாக கூறினார்கள். قال مرحبا بالنبي الصالح قال مرحبا بالنبي الصالح والأخ الصالح. நல்ல இறை தூதரே வருக, நல்ல சகோதரரே வருக என்று வரவேற்றார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்துள்ளார்கள். அந்த நபி அவர்கள் 7வது வானத்தில் இருந்தார்கள். ஏனைய நபிமார்களை விட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்திலேயே இருந்தார்கள். ففتح لنا فإذا أنا بإبراهيم صلى الله عليه وسلم مسندا ظهره إلى البيت المعمور وإذا هو يدخله كل يوم 70,000 ملك لا يعودون إليه.
அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். அவர்கள் அல் பைத்துல் மஅமூர் எனும் வானவர்கள் அதிகம் சஞ்சரிக்கும் இறையில்லத்தில் தமது முகத்தை சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இறையில்லத்தில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் இறைவனை வணங்கச் செல்வார்கள். அவர்கள் மறுபடியும் அங்கு நுழைவதில்லை, புதியவர்களே அடுத்து நுழைவார்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து சென்றார்கள். நமது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நபியை மிகவும் உற்சாகமுடன் கண்ணியமாக வருக வருக என வரவேற்றார்கள். அதன் பிறகு பின்வருமாறு கூறினார்கள். لقيت إبراهيم ليلة أسري بي فقال يا محمد أقرئ أمتك مني السلام وأخبرهم أن الجنة طيبة التربة عذبة الماء وأنها قيعان وأن غراسها سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. விண்ணுலக பயணத்தில் நான் சென்ற இரவில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரில் சந்தித்தேன். அப்போது அவர்கள், முஹம்மதே, எமது சலாமை உமது உம்மத்தாருக்கு தெரிவியுங்கள். சொர்க்கத்தின் மணல்கள் மிகவும் தூய்மையானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கிறது. சுவை மிகுந்த குடிநீரும் இருக்கிறது. மரங்கள் அற்ற வெட்ட வெளியாக அது இருக்கிறது. அதில் நடப்படும் விதை நாற்று எனும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கிற தஸ்பீஹ் ஆகும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் நோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். அதுவரை யாரும் சென்றிருக்காத, அதன் பிறகு யாரும் செல்ல முடியாத ஓர் உயரமான இடத்தை சென்றடைந்தார்கள். இதனை குறித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் பின்வருமாறு கூறுகிறான். இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா எனும் இலந்தை மரத்தின் சமீபத்தில் இருந்தார்கள் என்று இறைவன் கூறுகிறான். அது ஒரு மகத்தான மரமாகும். பின்வரும் வசனம் அதனை பற்றி தெளிவுபடுத்துகிறது. ஐந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அதன் சமீபத்தில் தான் நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். அனைத்து படைப்புகளின் அறிவு ஞானமும் அதோடு சென்று முடிவடைகிறது. அதன் அழகை யாராலும் வர்ணித்து விவரித்து கூறவே முடியாது. அல்லாஹுவின் தூதரே, உங்களின் உயர்வும் மேன்மையும் எத்தகைய மேலானது என்பதை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்கிறோம். லகத் பலகத மகானன் லா யுதாரு லஹு அலா ஜனாஹி வலா யுஸ்ஆ அலா கதம், சிறகடித்து பறக்க முடியாத, காலால் பின்தொடர முடியாத ஓர் உயரமான இடத்தை அல்லாஹுவின் தூதரே கண்டிப்பாக நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். ஆமாம், உண்மைதான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக மிக உயர்வான ஓர் இலக்கை அடைந்து விட்டார்கள். அதிலே அவர்கள் தனது இறைவனை மிகவும் நெருக்கமாக கண்டார்கள். இது குறித்து பின்வரும் ஹதீஸில் இடம்பெறுகிறது. சும்ம அலா பி ஃபௌக ذلك بما لا يعلمه الا الله حتى جاء سدرة المنتهى ودنا الجبار رب العزة فتدلى حتى كان منه قاب قوسين او ادنى. பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு மேலேயும் ஏறினார். அல்லாஹுக்கு மட்டுமே அதன் நிலை தெரியும். இறுதியாக வான் எல்லையில் உள்ள இலந்தை மரமான சித்ரத்துல் முன்தஹாவிற்கு சென்றார்கள். அங்கு சர்வ வல்லமை படைத்தவனும் கண்ணியத்தின் அதிபதியுமான இறைவனை வில்லின் 2 முனையளவு அல்லது அதைவிட மிக அருகில் நெருங்கி வந்தான். அங்கு சர்வ வல்லமை படைத்தவனும் கண்ணியத்தின் அதிபதியுமான இறைவன் வில்லின் 2 முனையளவு அல்லது அதைவிட மிக அருகில் நெருங்கி வந்தான் என்று இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى. இன்னும் நெருங்கினார், அவர் முன் இறங்கினார். சேர்ந்த 2 வில்களைப் போல அது அல்லது அதைவிட சமீபமாக அவர் நெருங்கிறார். சேர்ந்த 2 வில்களைப் போல அல்லது அதைவிட மிக சமீபமாக அவர் நெருங்கினார். அல்லாஹ் அவருக்கு வஹி மூலம் அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய நபியாகி அடியாருக்கு அறிவித்தார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
அல்லாஹுவின் அடியார்களே, நபிமார்களுக்கு எதனை அல்லாஹ் வஹியாக அறிவித்துக் கொடுத்தான்? நபி அவர்களுக்கு எதனை அல்லாஹ் அந்த நேரத்தில் வஹியாக அறிவித்துக் கொடுத்தான்? அதுவும் மகத்தானதோர் உயர்வான ஓர் இடத்தில் வைத்து இறைவன் தனது நபிக்கு அந்த வஹியை தந்திருக்கிறான். அப்படியெனில் அது மகத்தானதொரு மாபெரும் கட்டளையாகவே இருக்கும். கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய கடமையாகத்தான் இருக்கும். அது என்ன கட்டளை என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தொழுகையாகும். ஓர் அடியான் தனது இறைவனுடன் நெருங்கி இருக்கும் மிக முக்கியமான ஓர் கடமையாகும். இரவு பகல் என ஒவ்வொரு நாளும் 50 முறை தொழ வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், فَفَرَضَ اللَّهُ عَلَيَّ 50 صَلَاةً فَرَجَعْتُ بِذَلِكَ حَتَّى أَمُرَّ بِمُوسَى فقال موسى ما الذي فرض على أمتك قلت فرض عليهم 50 صلاة قال فراجع ربك فإن أمتك لا تطيق ذلك. அப்போது அல்லாஹ் என் மீது என் சமுதாயத்திற்காக 50 தொழுகைகளை கடமையாக்கினான். அதை பெற்றுக்கொண்டு நான் திரும்பிய போது மூசா அவர்களை கடந்து சென்றேன். அப்போது மூசா அவர்கள், உங்கள் சமுதாயத்தின் மீது என்ன கடமையாக்கப்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர்கள் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். உடனே அவர்கள், அப்படியானால் உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று சற்று குறைத்து கடமையாக்கும்படி கேளுங்கள், ஏனெனில் உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தமது இறைவனிடம் திரும்பி சென்று நமக்காக இத்தொழுகைகளை இலகுவாக்கியும் குறைத்தும் தரும்படியும் கேட்டுக் கொண்டார்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது பேரன்பும் பாசமும் அதீத அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக இவ்வாறு கோரிக்கை வைத்துள்ளார்கள், யா ரப்பி இன்ன உம்மதி ضعفاء அஜ்சாதுஹும் வ குலூபுஹும் வ அஸ்மாஉஹும் வ அப்தானுஹும் ஃபகஃபிஃப் அன்னா. என் இறைவனே, என் சமுதாயத்தார் உடலாலும் உள்ளத்தாலும் கேள்வியாலும் பார்வையாலும் மேனியாலும் பலவீனமானவர்கள், ஆகவே தொழுகைகளை குறைத்திடுவாயாக என்று கோரிக்கை வைத்தார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அதன் பிறகு கண்ணியமும் மேன்மையும் நிறைந்த இறைவன் இவ்வாறு கூறினான், هي خمس وهي 50 لا يبدل القول لدي هي 5 وهي 50 لا يبدل القول لدي. இவை 5 வேளை தொழுகைகள் ஆகும். நன்மையில் 50 வேளை தொழுகைக்கு ஈடு ஆகும். என்னிடம் இந்த சொல் இனி மாற்றப்படாது என்று அல்லாஹ் கூறினான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். فنودي إني قد أمضيت فريضتي وخففت عن عبادي وأجزي الحسنة 10. அப்போது அல்லாஹுவின் தரப்பிலிருந்து அசரீரியாக, நான் என் 5 வேளை தொழுகை என்னும் விதியை செயல்படுத்தி விட்டேன். என் அடியார்களுக்கு 50 வேளையிலிருந்து 5 வேளையாக குறைத்து கடமையை எளிதாக்கி விட்டேன். எனது அடியார்களுக்கு 50 வேளைகளிலிருந்து 5 வேளையாக குறைத்து கடமையை எளிதாக்கி விட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை நான் வழங்குகிறேன் என்று அறிவிக்கப்பட்டது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 7 வானங்களுக்கும் அப்பால் இருந்து அற்புதமான இத்தொழுகையை நம் மீது கடமையாக்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரியதாகும். கௌரவம் உயர்வான ஒரு ஏணிப்படியாக இத்தொழுகை அமைந்திருக்கிறது. கௌரவம் மற்றும் உயர்விற்கான ஒரு ஏணிப்படியாக இத்தொழுகை அமைந்திருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இத்தொழுகை இருக்கிறது. நமது அன்றாட நிலைகளுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது. நமது ஆத்மா தூய்மை அடைவதற்கும் ஒரு காரணியாக இருக்கிறது. இதனை கடமையாக்கிய பரிசுத்தனாகிய அவன் நமக்கு இதனை மிகவும் எளிமைப்படுத்தி குறைத்து கொடுத்துள்ளான். எனவே இதனை நிறைவேற்றுவதில் கண்டிப்பாக நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. முஃமின்களே, மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தின் போது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் பல அத்தாட்சிகளை கண்டிருக்கிறார்கள். லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குபுரா. அவர் தன் இறைவனின் மிகப்பெரிய பல அத்தாட்சிகளை எல்லாம் மெய்யாகவே கண்டார் என்று இறைவன் இதனை பற்றி திருமறை குர்ஆனில் கூறுகிறான்.
சொர்க்கங்களையும் அதில் உள்ள பல பாக்கியங்களையும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். சும்ம உத்கில்துல் ஜன்னத ஃபஇதா ஃபீஹா ஹபாயிலுல் லுஅ்லு வ இதா துர்புஹா அல் மிஸ்க். பிறகு நான் சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டேன். அங்கு முத்தாலான கழுத்தணிகளை கண்டேன். சொர்க்கத்தின் மண் நறுமணம் கமழும் கஸ்தூரியாக இருந்தது என்று சொர்க்கத்தை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு நதியை கடந்து செல்ல நேரிட்டது. அது குறித்து அவர்கள் பின்னர் இவ்வாறு விவரித்து கூறுகிறார்கள். பைனமா அன அசீரு ஃபில் ஜன்னதி இதா அன பினஹரி ஹாஃபதாஹு கிபாபு துர் முஜஃபஃபி குல்து மா ஹாதா யா ஜிப்ரீல் قال هذا الكوثر الذي اعطاك ربك قال هذا الكوثر الذي اعطاك ربك فاذا تينه او طيبه مسك اظفر. நான் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தில் பயணம் செய்தேன். அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது. அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான் வானவர் ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு மிகச் சிறப்பாக வழங்கிய அல் கௌசர் என்கிற தடாகமாகும் என்றார். அதன் மணல் மற்றும் அதன் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இதனை பற்றி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் வானத்தில் பாய்ந்தோடும் இரு நதிகளை கண்டார்கள். உடனே ஜிப்ரீலே, இவை எந்த நதிகள் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவை இரண்டும் நைல் மற்றும் யூப்ரட்டிஸ் நதியின் மூலங்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த வானத்தில் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நதியையும் கண்டார்கள். அதன் மீது முத்துக்களாலும் பச்சை மரகதத்தாலும் ஆன மாளிகை ஒன்று இருந்தது. அந்த நதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் அடித்தார்கள். அதன் மண்ணானது மிக உயர்ந்த நறுமணமிக்க கஸ்தூரியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன நதி ஜிப்ரீலே என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது உங்களுக்காக உங்கள் இறைவன் ஒதுக்கி வைத்துள்ள கௌசர் எனும் நதியாகும் என்று பதிலளித்தார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நற்செயல்களை செய்வதன் மூலம் இத்தகைய பாக்கியங்களை கொண்ட சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள். நாளைய மறுமை நாளுக்காக நீங்கள் தொடர்ந்து நற்செயல் செய்யுங்கள். நாளைய மறுமை நாளுக்காக நீங்கள் தொடர்ந்து நற்செயல் செய்யுங்கள். அந்த சொர்க்கத்தின் காவலாளியாக ருல்வான் என்கிற மலக்கு இருக்கிறார். அதன் அண்டை வீட்டுக்காரராக அகமதி அவர்கள் இருக்கிறார்கள். அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுவே அதனை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதன் கோட்டைகள் தங்கத்தில் ஆனவை. அதன் தரையில் கிடக்கும் மணல்கள் நறுமணம் வீசும் கஸ்தூரியாகும். அங்கு விளைந்திருக்கும் செடிகள் யாகும் குங்குமப்பூ செடியாகும். அது நன்கு பூ பூத்து மலர்களால் நிரம்பி இருக்கிறது என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். விண்ணுலக பயணத்தின் போது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் பல காட்சிகளையும் கண்டார்கள். காட்சிகள் இதயங்களை ஆச்சரியப்படுத்துபவை ஆகும். கொலை நடுங்க வைப்பவையாகவும் இருந்தன. அந்த காட்சிகள் யாவும் இதயங்களை ஆச்சரியப்படுத்துபவையாகவும் கொலை நடுங்க வைப்பவையாகவும் இருந்தன. இது குறித்து அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். லம்மா அரிஜபி மரர்து பிகௌமின் லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாசி யஹ்மிஷூன உஜூஹஹும் வசுதூரஹும் قلت فقلت من هؤلاء يا جبرائيل قال هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أعراضهم. மேராஜுடைய இரவில் விண்ணுலக பயணத்தில் நான் அழைத்து செல்ல போட்ட போது ஓர் கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்களின் நகங்கள் செம்பி என்கிற உலோகத்தினால் ஆகியிருந்தது. அவர்கள் தங்கள் முகங்களையும் நெஞ்சு பகுதியையும் கீறிக் கொண்டார்கள். அது சமயம் ஜிப்ரீலே, இவர்கள் எல்லாம் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு மலக்கு ஜிப்ரீல், இவர்கள்தான் மனிதர்களை பற்றி புறம்பேசி அவர்களின் மாமிசங்களை உண்டு வந்தனர். மற்றவர்களின் கௌரவத்தையும் சுய மரியாதையும் இழிவுபடுத்தும் வேலையில் இருந்தனர் என்று மலக்கு ஜிப்ரீல் பதிலளித்தார்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பயணத்தை குறித்து நன்கு சிந்தித்து பாருங்கள். மகத்தான பல அறிவுரைகளை இப்பயணம் உள்ளடக்கி இருக்கிறது. மாபெரும் மதிப்புகளையும் இப்பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவனால் மிகவும் கண்ணியமான முறையில் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட பயணம் இதுவாகும். இந்த பயணத்தில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்வரும் 3 முத்தான அறிவுரைகள் கிடைக்கப்பெற்றன. அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ வ ஹவாதீம சூரத்துல் பக்ரா வ குஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி வ மின் உம்மத்திஹி ஷையா. அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 கட்டளைகள் வழங்கப்பட்டன. அவைகள் 5 வேளை தொழுகைகள் வழங்கப்பட்டன. அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்கள் அருளப்பட்டன. அவர்களுடைய சமுதாயத்தாரில் அல்லாஹுக்கு இணையேதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பயணம் எளிமையாக்கி தருவதற்காகவும் இலகுவாக்கி தருவதற்காகவும் உள்ள பயணமாகும். நபிமார்களிடையே உள்ள சகோதரத்துவத்தை நிரூபிக்கும் பயணமாகவும் இது அமைந்திருக்கிறது. உலகெங்கிலும் அமைதியை நிலைநாட்டும் பயணமாக இது இருக்கிறது. கேள்வி பதில்களை உள்ளடக்கிய உரையாடல்கள் நிகழ்ந்த பயணமாக நடந்த பயணமாக இது இருக்கிறது. இப்பயணம் மிகவும் அற்புதமான ஓர் நிகழ்வாகும். இவற்றில் இடம்பெற்ற ஒவ்வொன்றிலும் பெரும் படிப்பினைகளும் ஆழமான அறிவுரைகளும் நிறைந்துள்ளன. எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாபி மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலக்கின் தஸ்தீக் அல்லதீன பைன யதைஹி வ தஃஸீல குல்ல ஷைஇன் வ ஹுதன் வ ரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன். அறிவுடையவர்களுக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய சரித்திரங்களில் நல்லதொரு படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது. அறிவுடையவர்களுக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய சரித்திரங்களில் நல்லதொரு படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது. இது பொய்யான கட்டுக்கதையும் அல்ல, ஆனால் அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து கூறுவதாகவும் இருக்கிறது. மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு நேரான வழியாகவும் ஓர் அருளாகவும் இது இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். வலதுக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹுவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிகப்பெரிய நற்செயலாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஆதலால் இவைகளுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.